ஏய் என்னடா சொல்ற? என்னையா வீட்டை விட்டு விரட்ட பாக்குறீங்க? உங்க சொத்து முழுக்க நான் அழிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் எதை வச்சு என்ன அடிமையா நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். யார கேட்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? யாருப்பா கேட்கணும்? நான் அந்த குடும்பத்துக்காக எப்படி ஓட வாழ்ச்சிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கடையை கேட்டேன், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கோவத்துல தான் நான் யாருன்னு காட்டுறதுக்கு கடையை கொளுத்தி விட்டேன். முட்டாள் முட்டாள் ராணி. ஏய், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இப்படி ஒரு தப்ப பண்ணிதான்டா நானே ஜெயில எடுத்து பாரு. இப்ப அதே தப்ப நீயும் பண்ணிட்டு வந்திருக்க. இன்னும் அந்த குடும்பத்துல இருக்க வச்சே அண்ணாமலையை அடிக்கணும்னு திட்டம் போட்டேன்டா. நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா எப்படா அவன் மறுபடியும் உன் வீட்டுக்குள்ள சேப்பா? கோவத்துல எனக்கு என்ன பண்றது தெரியலப்பா. முகல் வண்டிய அண்ணாமலை கிடைக்கும் பா. இப்ப அண்ணாமலை கடைக்கு எதுக்குப்பா? நான் சொல்றத செய்டா. சரிப்பா. இது எப்படி நடந்துச்சு? ரொம்ப கவனமாதமா இருந்தோம். திடீர்னு கடைக்குள்ள இருந்து புகை வந்துச்சு. நாங்க பதறி அடிச்சு ஓடி போகும்போது யாருன்னு தெரியலமா, 2 பேர் கடையை கொளுத்திட்டு ஓட பார்த்தாங்க. நாங்களும் அவங்கள பிடிச்சு தடுத்து நிறுத்திட்டோம். எங்க அவங்க? ஐயா, அவங்க 2 பேரையும் உள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடை எரியறத பார்த்துட்டு எங்க கூட வந்து அவங்களும் தீய அணைச்சாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஆமாங்கய்யா, அப்பவே பண்ணியாச்சுங்கய்யா. அவங்கள கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஐயோ, வரோம். இருங்கம்மா. யாரா நீங்க? எதுக்கான அப்படி பண்ணீங்க? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? சார், நாங்க கடையை இருக்க வரோம் சார். நாங்க துணியை திருட தான் சார் வந்தோம். சார், நாங்க துணி திருட தான் சார் வந்தோம். நான் தான் சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டே துணியை திருடினேன். நெருப்பு பொறிப்பட்டு திடீர்னு துணி பத்திக்கிச்சு சார். சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்க. சத்தியமா நாங்க பண்ணல சார். கௌதம், அவங்கள விடு. இங்க யாரும் முட்டாள் இல்ல. ரொம்ப தெளிவா போய் சொல்றீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. யார் சொல்லி கடையை எரிக்க வந்தீங்க? உண்மை தெரியாம நீங்க இங்க இருந்து போக முடியாது. என்ன சார் பிரச்சனை? சார், இவங்க 2 பேரும் எங்க கடையை எரிச்சிட்டாங்க சார். யாரோ சொல்லிதான் இப்படி செஞ்சிருக்கானுங்க.
யாருன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறானா? சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் விசாரிக்கிறேன். டேய், யாரா அதை பண்ண சொன்னது? சொல்லுங்கடா. சார் சத்தியமா நாங்க யார் சொல்லியும் பண்ணல சார். நாங்க துணி திருட தான் சார் வந்தோம். இவன் பிடிச்ச சிகரெட் பொறி பட்டு தான் சார் கடை பத்தி திடீர்னு எரிஞ்சு போச்சு. இல்ல சார், அவன் போய் சொல்றான் சார். இங்க பாருங்க சார், பெட்ரோல் கேனு அது ஊத்தி தான் சார் உனக்கு எரிச்சானுங்க. ஏண்டா ட்ரெஸ் திருட வந்த நீங்க எதுக்குடா பெட்ரோல் கேனோட வரணும்? சொல்லுங்கடா. இல்ல சார், நாங்க தெரியாம பண்ணிட்டோம் சார். எங்கடா போனாரு? என்ன சொன்னாரு? என்ன பண்ணாருடா? பயப்படாதம்மா, ஒண்ணும் பண்ணல. அவர் பக்கம் ஒரு நியாயம் நம்புற விஷயத்த அவர் சொன்னாரு. அப்பதான் அப்பான்னு ஒருத்தரை பத்தி என்கிட்ட இத்தனை வருஷமா நீ ஏன் எதுவுமே சொல்லாம இருந்தன்னு புரியல. இவ்வளவு மோசமானவரை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிறது சரிதாம்மா. அப்படி ஒரு ஆளு உனக்கு புருஷனாவும் எனக்கு அப்பாவா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை அந்த ஆளு கூட்டிட்டு போய் எங்க உன் மனச மாத்திடுவாரோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன்டா. மா, நேத்து வரைக்கும் அப்பா யாருன்னு தெரியாம எனக்கு கஷ்டமா இருந்துச்சுமா. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தான் என்னோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஏன் அண்ணாமலாத்து குடும்பத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டுன்னு எனக்கு புரிஞ்சுதுமா. நீ வளர்த்த பையனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாழுற. டேய், நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானாடா? நிஜமா தான் சொல்றேன். இனிமே நான் உனக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பேன், கவலைப்படாத. அப்புறம் பவித்ரா எப்படி இருக்கா? கண்ணு முடிச்சிட்டாளா?